அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். நரசிம்மரை பிடித்துக் கொள்வதும் உக்கர தெய்வமான காளி, வாராகி, பிரித்திங்கரா, சூலினி போன்ற தெய்வத்தை உக்கர தெய்வ வழிபாடு வைத்துக் கொள்வதும், வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரமும், தோள்கள் ஜாயிண்ட் பெயின்ஸ், தோல் முதுகில் கவனமாக இருப்பதும் கும்பத்துக்கு முக்கியம். கும்பத்துக்கு இந்த வருஷத்தில் அபிருதமான ஒரு நல்லது நடக்கும். எப்போ? ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், படிப்பில் இருந்த மனக்குறைகள், கஷ்டங்கள், ஐயோ என்னடான்னு அழுதுகின்னு இருந்த கும்பராசிக்காரங்க ஜம்முன்னு போவீங்க, அனுகூலமாக இருப்பீங்க. எடுத்த காரியத்தில் ஜெயம். 7.5 சனியில் பாத சனி இருக்கிறனால முட்டி வலி, பாதம், ஜாயிண்ட் பெயின்ஸு, நகத்தை நோண்டுறது, நகத்திலே உள்ளே போய் நோண்டுறது, நகம் வெட்டுறவங்களாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நல்லா சுகமாக இருக்குதுன்னு போய் செப்டிக் ஆகிட போகுது. சுகர் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் கால் பாதத்தில், நகங்களில் அதீத கவனமாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பழைய கடன்கள் பைசலாகும். கழிவு பாதையில், உபத்திரங்களில் அதிகமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிகளில் கும்பம் வரும். கீழ் முதுகு தண்டுடன் கழுத்து பகுதிகளுக்கு உடற்பயிற்சி, ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் செய்து தீர வேண்டும். பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வருவதும், அனுகூலங்கள் ஏற்படுவதும் எல்லாம் வரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இந்த வருஷம் நிச்சயமாக அற்புதத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ராசிகளில் கும்பம் உண்டு. தொழில் கிடைக்கல, உத்தியோகம் கிடைக்கல, வியாபாரம் கிடைக்கல, படிப்பு கிடைக்கலன்னு கும்பராசிக்காரர்கள் புலம்பினார்கள் என்றால் ஏப்ரல் மாதத்திலிருந்து அவர்கள் கண்டிப்பாக அவர்கள் நடிக்கிறார்கள், இல்லை என்றால் முயற்சி செய்யவில்லை என்று பெரியவர்களும் துணை அல்லது துணைவியாரும் நினைத்து கொள்ளலாம். ரீல்ஸ் பார்த்துக்கினேன், டிவி பார்த்துக்கினேன், ஃபோனை நோண்டிக்கினேன், எல்லாம் ஏற கட்டிட்டு கும்பம் டப்புன்னு இறங்கணும். ஆனால் பழைய காலத்து எதிரிகள் விஷயத்தில் போய் நோண்டக்கூடாது. அவமானப்படுவீர்கள், கஷ்டப்படுவீர்கள், வருத்தப்படுவீர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு யோகங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆண்டு. ஜென்மத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய ஆண்டு இந்த வருடம் முழுவதும். அதனால் கோளாறு பதிகத்தை கேட்க 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 கும்பராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். ஜென்மத்தில் ராகு மன அழுத்தத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவார் கும்பராசிக்காரர்களுக்கு. அதனால் மன அழுத்தமே வரக்கூடாது. அப்படியே யோசிச்சுங்க மாட்டிக்கினீங்க. மாட்டிக்கும் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் தான் பார்க்கணும், கண்டுக்கக்கூடாது. செல்வி சொன்னார், ஜென்மத்தில் ராகு, நரசிம்மர் கவசம், துர்க்கை கவசம், டக்குன்னு கேட்டுட்டு அப்படியே லைஃப்பை மாற்றிட்டு ஓடிடணும்.